நாருட்டோ கை கால் முளைச்ச குப்பை தொட்டியை பார்த்துருக்கியா? சாக்குரா இல்லைடா. நாருட்டோ போய் கண்ணாடியை பாரு. சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. ஹலோ டாக் ஃபேம் மீம்ஸ் ஆக்ஷன் பண்ணியே ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. ஸோ நம்ம 2020 வந்ததுக்கு இன்னொரு மீம்ஸ் ஆக்ஷன் கூட போடலை. ஸோ இது இந்த வடத்தில் ஃபஸ்ட்டு மீம்ஸ் ஆக்ஷன் வீடியோ இருக்க போகுது. அனிமே பற்றின மீம்ஸ் ஆக்ஷன் வீடியோ தான் இருக்க போகுது. இது பார்ட் 12. இதுக்கு முன்னாடி நான் 11 பார்ட் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் மொட்டாக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை கிரியேட் பண்ண அடுத்து கிரியேட்டர்ஸுக்குமே மனமாக அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணதாலாம் என்ன சேர்ந்துருக்கு. ஸோ சென்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓவராக வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். This is Motaku. Don't forget to subscribe. This reason டோபிராம் ஹேட் உச்சிகா என்னவா இருக்கும்? இப்போ புரியுதுடா ஏன் டோபிராம் உச்சிகாஸை ஹேட் பண்ணுறாருன்னு. இது தெரியாமல் ரொம்ப ரேசிஸ்ட்னு சொல்ல தொடங்கிட்டோமே. ஹீஸ் அ ஜென்டில்மேன் மேன். ஸோ டோபிராமா என்னை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி உங்களுக்கு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாம். பெயின் யூ கேன் டெஃபிட் மீ நருட்டோ. ஐ நோ பட் ஹீ கேன். யாருப்பா அது? பெயின் கில்லரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? லைஃப் நோட் என்னடா அது புதுசாக இருக்குது. டெத் நோட் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன லைஃப் நோட்டு என்னென்னு போய் பார்த்துடலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஜிரையா நெஜிஹுகா மினாட்டோ நாம்பிகாசை குசின் அவசமாக்கி ஆசுமா சொரட்டை விட்டா சுச்சிக்கா. அதாவது டெத் நோட்டில் அவங்க பேர் எழுதுனா செத்து போயிடுவாங்களா, அதே மாதிரி இதில் பேர் எழுதுனா அவங்க உயிரோடு இருப்பாங்களாட்டுக்கு. ஸோ அதான் ப்ரோ இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ஆசை தான் இந்த ஜிரையா நெஜி மினாட்டோ எல்லோரும் அந்த குஷினா ஒபிட்டோ என் ஜிராச்சி இட்டாச்சி உயிரோடு இருக்கணும். என் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும் எனக்கு ஆசை தான். பட் கிஷிமேட்டோ முடிச்சு விட்டாரே, நம்மளை என்ன பண்ண முடியும்? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அனிமே ஃபேக்ட் அகிரா டோரியாமா த கிரியேட்டர் ஆஃப் ட்ராகன் பால் ஹேஸ் அ சன் நேம்ட் சாஸ்கே. அதாவது இந்த ஃபேக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ட்ராகன் பால் கிரியேட்டரான அகிரா டோரியாமாவுக்கு சாஸ்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இருக்கானா. அதாவது இதை பார்த்து நிறைய பேர் சொல்லுவானுங்க, ப்ரோ அவர் நருட்டோ இன்ஸ்பயர் தான் சாஸ்கேன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அந்த சாஸ்கே என்னது அண்ட் ஹினாட்டானது அப்படி நிறைய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நேம்ஸ். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சிக்காமல் நம்ம ஆக்கள்லாம் இந்த நேமை கேட்டாலே ஒன்லி நருட்டோ சீரிஸில் வரக்கூடிய இருந்தாண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து ஒரு சில சொல்லுவானுங்க அகிரா டோரியாமாவோட பையனுக்கிட்ட சரிங்கன்னு ரினிகானும் இருக்குன்னு. ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ. நியூ எபிசோட்ஸ் எவ்ரி சாட்டர்டே. சோலோ லெவலிங் அண்ட் சகாமோட்டோ டேஸ். மீ எவ்ரி சாட்டர்டே. லிட்ரலி பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு சொல்கிறது, இந்த சோலோ லெவலிங் அண்ட் சகாமோட்டோ டேஸ் ரெண்டோட எபிசோடும் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமைகளே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. இதை பார்த்து முடியும் அதை பார்த்துருவேன். அது மட்டும் இல்லாமல் சகாமோட்டோ டேஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட போட்டிருப்பேன். ஸோ அந்த ரீச் கிடைக்காது, அதெல்லாம் அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்காத செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லுவேங்க. அண்ட் சோலோ லெவலிங் பற்றி சொல்லி ஆகணும். எப்படி லாஸ்ட் 2 நாளாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்திய 2 நாளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடுச்சு. சனிக்கிழமை ஆனாலே இந்த 2 எபிசோடும் பார்க்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு எப்படி, நீங்கள் இந்த நாளில் எந்த அனிமே பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. லிட்ரலி இப்போ இதுதான் எனக்கு என்ன பொறுத்தவரை சாட்டர்டே ஆனாலே சரவடி தான். மகவா அனிமேட்டஸ் குக்கிங் இல்லை எனக்கு புரியல. இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்படி என்ன அனிமேட்டர்ஸ் குக் பண்ணியிருப்பானுங்க எனக்கு ஒன்றும் தெரியல. லைவ் ஆக்ஷனில் வந்த நாமி, அனிமேயில் வந்த நாமி, மாங்காவில் வந்த நாமி, இது லூஃபி வரைஞ்ச நாமி. இந்த 4 நாமியில் உங்களுக்கு எந்த நாமி பிடிச்சிருக்கு? எனக்கு பார்த்தீங்கன்னா பேசலாம் எல்லா நாமியும் பிடிச்சிருக்கு. பட் லூஃபிக்கு தான் என்ன ப்ராப்ளமோ தெரியல. அவன் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கான். ஏதோ வன்மமாக இருக்குமோ? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்துக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். அன்றும் இன்றும் என்றும் நருட்டோன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மீமை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்திராவோட ரீஇன்கார்னேஷன் சாஸ்கே, ஆஷிராவோட ரீஇன்கார்னேஷன் நருட்டோ, அவங்களோட நாயோட ரீஇன்கார்னேஷன் சாக்குரா. வேர்ல்டு ஃபுல்லாக அனிமே வாட்சஸ் இருப்பாங்களோ தெரியல, பட் சாக்குரா அட்டாச்மெண்ட் இருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இப்படிப்பட்ட நிறைய சாக்குரா மீம்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ சாக்குரா பாவம் தான். சாஸ்கிலேருந்து அந்த எஸ்ஏ, இட்டாச்சிலேருந்து ஐடிஏ, மாதலாலேருந்து எம்ஏ,
எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா சைத்தாமான்னு வருது. ஸோ வந்து சைத்தாமா இஸ் உச்சிகா. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் புத்தகத்தை பற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ணி விட்டா கூட நீ பாஸ் ஆகிருப்பேன். எங்களோட எனக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து முடிஞ்ச வரை படிங்க. படித்ததுக்கப்புறமா இப்போலாம் வந்து பிரேக் டவுன் பண்ணுங்கள். எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். இது செல்ஃப் டேக்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பரமா படிடா. ரின் இதை பார்த்தது ரின் ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனிமி பார்க்காதவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் இதில் காமிச்சிருக்கானுங்க. ஸோ வந்து இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன், ஒரு சோப்பு கம்பெனி நேம் கிடையாது. சோப்பாது இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடர் கம்பெனி நேம் கிடையாது. இது வந்து எமோஷன், ஒரு வாருக்கான ரீசன்னே சொல்லலாம். ஸோ யாராச்சும் ஒப்பிட்டு ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஹார்ட்டை தெரிவிக்க விடுங்க. கேனின் ஜோனின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இவனுக்கு ரெண்டு இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேரில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோட ஃபைட் பண்ணியிருப்பான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா மாதுராவை கதற விட்டுருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் வச்சு இந்த பர்டிகுலர் போர்ஷனை வச்சு நீங்கள் எடை போடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் தே ஆர் லெஜெண்ட்ஸ். ஒரு உச்சிக்கு அரெஸ்ட் ஆகும்போது அதை பார்த்து நம்ம டோபிராமா எவ்வளோ சந்தோஷப்படுறாரு பார்த்தீங்களேன். எப்படி நாம் வந்து டோபிராமா மீமிலே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த மீமோடய இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப லென்த்தாக பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா இல்லையான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எப்படி படம் நிறைய அனிமி மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி எனக்கு சென்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு அதில் சென்ட் பண்ணலாம். ஸோ என்ன உங்களுக்கு ஏதாச்சும் வாட்ஸ்அப் நம்பர் தான் வேணும் இல்லை டெலிகிராம் அது ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே நீங்கள் ஸோ அப்படி கூட சென்ட் பண்ணலாம். ஸோ வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ 2Kயில் இருக்கும், நெக்ஸ்ட் டார்கெட் 5K தான். ஸோ உங்களை முடிந்தவரை சப்போர்ட்டை நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ சிரிங்க சந்தோஷமாக இருங்க. வரட்டா.